கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/9/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய கிருபைக்குள்ளாக இவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் பிரசனம் எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட்டோம். அப்பா, சகல நன்மையுமே இவருக்கு நீ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வாதத்தை இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. யோவான் 11:25 படி நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை நீர் இவருக்காக தந்து இவரை பிரகாசிக்கும்படியாக நீர் செய்வதற்காய் நன்றி. உடைய கிருபை இவரோடு இந்த வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. தேசமானது உடைய செழிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் நிரம்பும்படி நீர் செய்தள்ளும்படி ஜெபிக்கிறேனப்பா. உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.